ஆமா, புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். நேர போப்பா. மசந்தி, புது வீட்டுக்கு போனதும் 1/2 கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திடுப்புட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்கோமா. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ, நேரம் பார்த்து ஓட்டியா? எங்க புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பாட்டு பேசிட்டு வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்டுமா? யோ, ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா? என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. 690. பார்வதி, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா, வா. வலது காலை எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே விட்டுட்டு வருவாங்க? அட இருடே. யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோவை எடியா, ஆட்டோவை எடியா. சார், உங்க சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா சீக்கிரம். ஏமா, கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணுமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். உன் ஆட்டோல ஏறணும் பாரு. என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணியோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார், சார், தந்தி. தந்திமா? தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல. ஐயோ, தந்தி வந்திருக்குங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கு. அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன். போ படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ. பாரதி, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கிறானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். என்னங்க இப்பவே நம்ம எல்லாருமே ஊருக்கு புறப்பட்டு போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? என்னங்க ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருக்கா, போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். ராஜு நீங்களா? இந்த நேரத்துல வேற யாரை எதிர்பார்த்த? சும்மா இருங்க. எதுக்கா இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல, அதான் லேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. தெரியுமே, தந்தி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுத்தவனுக்கு தெரியாதா? போஸ்ட்மேன் கொடுத்தால அவன் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும். இத பாரு, வீட்டுல யாரும் இல்ல. நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டாம்? தெரியும், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? இத பாரு, நிலாக்கா இது நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கு பாதியில விட்டுமே பாட்டு, அதை முடிக்க வேண்டாம்? நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமா, அவங்க எந்த பாட்டுக்கு தான் எந்திரிக்கல, அதுக்காக நாம பாடாம இருக்க முடியுமா? வாரி வாரி கொடுத்தாரு. கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. புள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னேன், 1000 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. இத்தனை நாளைக்கு நோய் நொடின்னு படுத்ததே இல்ல. மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு இப்படி மண்டையை போட்டாரு. சம்பந்தி, 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 ஐயோ சம்பந்தி, 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 இப்படி சொல்லிக்காம கொள்ளாம
சம்பந்தி சம்பந்தி. யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வராது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனர. ஷூட்டிங்கா? அப்ப 40 ரூபா வேஸ்டா? 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? வாயா. யாரையாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றது? ஐயையோ சம்பந்தி, இன்னும் நீங்க சாகலையா? என்னது? மாமா உங்களுக்காக வாங்கினது ஏண்டா? பண்ணிட்டீங்களா? வேணாமா? அடடே, இத பார்த்து பயந்துட்டீங்களா? இது வேற ஒண்ணுமில்ல சம்பந்தி, வீட்டை ஷூட்டிங்கா விட்டுருந்தேன், அவ்வளவுதான். டைரக்டர், இது என் சம்பந்தி, இது என் மருமக, இது என் பொண்ணுங்க. வணக்கம் சார். ஏன் சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது? கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாளாம், அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதையை மாத்துறது. வீட்டுக்காக கதையை மாத்த முடியுமா? கதையை மாத்திருங்க. கதையை மாத்துறதா? என்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டையை போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. என்ன டைரக்டர், என் சம்பந்தி கிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷூட்டிங் மேக்கப். மேக்கப் வாங்க. அது பேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் 3 சாங் பண்ணி தரேங்க, எல்லாம் எழுதுங்க, தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. ஐயோ, விடிஞ்சிருச்சு. வசந்தி, வசந்தி, கும்பகர்ணி, எந்திரி. இத பாரு. என்னங்க? ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணியாகணும். வேற வீட்டுக்கு போகணும். கிளம்பு. எங்க வீட்டுக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வீட்டுல பேய் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? ஐயோ, புரியாம பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. வசந்தி, ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியாரும் மாமனாரும் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். ஐயோ, மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி, வசந்தி, கதவை தரமா. வசந்தி, 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 கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத எவனோ தந்திய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நேற்றே வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை